அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் ஒரு வாசகம். சான்றோர் பெருமக்களே, ஒரு வாசகம் என்றால் ஒப்பற்ற வாசகம். எது ஒப்பற்ற வாசகம்? மணிவாசகர் எழுதிய திருவாசகம்தான் ஒப்பற்ற வாசகம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் சொல்கிறாங்க. சான்றோர் பெருமக்களே, இந்த திருவாசகம் முழுவதும் எதை சொல்லுகிறது? சிவபெருமானை வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், பாட வேண்டும், அவனை புகழ்ந்து ஆட வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. ஆக நாம் இறைவனை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆனால் நம்ம அப்படி இருக்குமா? ஒரு வியாபாரி ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். இப்போது அப்போன்னு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் கேட்டார், பெரிய பையன் எங்கே? மனைவிக்கிட்ட. இதோ உன் தலைப்பக்கத்தில் இருக்கானே. ரெண்டாவது பையன் எங்கே? இதோ உன் கால் பக்கத்தில் இருக்கானே, அந்த அம்மா. மூணாவது பையன் இதோ உன் கட்டில் பக்கத்திலே இருக்கானே. அட, எல்லாரும் கடையை மூட்டு வந்துட்டிங்களா? இன்றைக்கி பௌர்ணமி ஆச்சாப்பா, வியாபாரம் நல்லா நடக்குமே. யார் சொல்கிறவன்? மரணப்படுக்கையில் இருக்கிறான். இன்னும் அரை மணி நேரமா, ஒரு மணி நேரமா தெரியல. இறைவனை பற்றி நினைக்காமல் அப்பொழுது கூட கடை மூடிட்டு வந்துட்டீங்களாப்பா, பணம் வருவாய் குறைஞ்சி போயிடுமே என்று பணத்தை பற்றியே நினைக்கிறான். ஆக நாம் நினைக்க வேண்டியது இறைவனை, கடவுளை தான் நாம் நினைக்க வேண்டும். அவனுக்கு நெருக்கமான நண்பர் வந்து கேட்டான், என்னப்பா இப்படி இருக்க அழடா, நீ என்ன சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறியா, நரகத்துக்கு போக விரும்புகிறியான்னு கேட்டான். பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவான்? ஐயோ, நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும். அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், பாவம் பண்ணியிருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக தான் விரும்புவான். இவன் சொன்னான், நான் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன்னா. ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டான் நண்பன். அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களாம். அங்கே போய் ஒரு கடை வச்சா நல்ல வியாபாரம் ஆகும்ல. ஆக நரகத்துக்கு போகணுமா இவன், அங்கே போய் ஒரு கடை வைக்கணுமா, அங்கேயும் பணம் சம்பாதிக்கணுமா? உருப்படுவானான்னு தெரியல. சான்றோர் பெருமக்களே, நாம் எப்பொழுதும் இறைவனை நினைக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும். அதைத்தான் திருவாசகம் சொல்லுகிறது. எந்த கடவுளை நினைக்கிறது? மணிவாசகர் சொல்கிறார், எந்த கடவுளை நினைக்கணுமா? கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நள்ளேன் நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே, உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. மணிவாசகர் சொல்கிறார், பெருமானே, நான் திருமால், இந்திரன், பிரம்மா இவர்களை நான் நினைக்க மாட்டேன். இந்திர பதவி வேண்டாம், திருமால் பதவி அதுவும் வேண்டாம், பிரம்மா பதவி அதுவும் வேண்டாம். என்னப்பா பதவிக்கு தானேப்பா எல்லோரும் இங்கே எல்லாம் அடிச்சுக்கிறான், பிடிச்சிக்கிறான். நாட்டில் எவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. நீயா நானா, நாற்காலி யாருக்குன்னு. எவ்வளோ பெரிய பதவி, எதுவுமே வேண்டான்றியே. இந்திர பதவி வேண்டாம், திருமால் பதவி வேண்டாம், பிரம்மாவுடைய பதவி வேண்டாம். அப்போ என்ன தான் வேணும் கேட்டார் பெருமான். அவர் சொன்னார், உன்னுடைய அடியாரோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும், உன்னுடைய அடியார்களோடு நான் நட்பு கொள்ள வேண்டும், அவங்க தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும், நான் அவர்களோடு தான் இருப்பேன். சும்மா வேடிக்கைக்கு சொன்னார்.
பெருமான், இந்த பார், நீ அடியார்களோடு நட்பு கொண்டிருந்தா உன்னுடைய குடிப்பெருமையை அழிச்சிடுவேன். அழிக்க மாட்டார், சும்மா சொல்கிறார், உன்னுடைய குடிப்பெருமையை அழித்து விடுவேன். மணிவாசகர், அப்படியா? என் குடிப்பெருமையை அழியட்டும், போனால் போகட்டும், அப்பொழுதும் உங்கள் அடியாருடன் தான் நான் இருப்பேன். அடியாரோடு இருந்தீங்கன்னா உங்களை நான் நரகத்துக்கு தான் தள்ளுவேன். தள்ளுங்க, நரகத்துக்கு போகிறேன், நான் நரகத்திற்கு போனாலும் போவேன். என்னை நீங்கள் பயமுறுத்தினா அப்பொழுதும் நான் உங்கள் அடியாருடன் தான் இருப்பேன். சிவன் அடியாருடன் தான் நான் நட்பாக இருப்பேன். அவர்கள்தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். நரகம் உங்களை தள்ளிடுவேன்னு சொல்லி பயமுறுத்தினா கூட தள்ளுங்க, நான் அங்கே தான் இருப்பேன். ஆக திருவள்ளுவர் கூட மிக அழகாக சொல்லுகிறார், நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இந்த பார், வாங்கிக்கோ, இது ரொம்ப நல்லது, வாங்கிக்கோ, இது ரொம்ப நல்லது. வேண்டாம், நல்லதாக இருந்தால் கூட நான் ஒருத்தங்கிட்ட ஒன்றும் வாங்க மாட்டேன். வள்ளுவர். கொடுக்காத, கொடுத்தினா உனக்கு மேலுலகம் கிடையாது, எனக்கு மேலுலகம் வேண்டாம்ப்பா, அப்பொழுது நான் கொடுப்பேன். என்ன வள்ளுவர் சொல்லுகிறாரோ அதைத்தான் மணிவாசகர் சொல்லுகிறார். மேலுலகம் இல்லை என்றாலும் நான் கொடுப்பேன். என்னை நீங்கள் நரகத்தில் தள்ளினாலும் நான் அடியாருடன் தான் இருப்பேன். என்னை நீங்கள் நரகத்தில் தள்ளனாலும். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று மணிவாசகர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்னும் சொல்கிறாரு, அடியார் மட்டும் இல்லை பெருமானே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை தவிர வேறு ஒரு கடவுளை நான் கனவிலும் நினைக்க மாட்டேன். உள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா, உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. பெருமான் தான் உத்தமன், பெருமான் தான் உயர்ந்தவன். சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லை, சைவத்துக்கு மேல் சமயம் இல்லை. உயர்ந்த தெய்வம் பெருமான் தான், சிவபெருமான் தான். அதனால் என் உயிர் இந்த உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்கும் வரைக்கும் பெருமானே, உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தை என் மனத்தில் நான் எண்ண மாட்டேன். இப்படி நம்முடைய கொள்கையில், இறை கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி மணிவாசகர் சிவனைத்தான் வணங்குவேன், எனக்கு வேறு எந்த பதவியும் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, அதே போல் நம்ம சம்பந்தியை கூட அப்படி தான் சொல்கிறார். தொண்டரடி பொடியாழ்வார் நம்ம சம்பந்தி. மணிவாசகர் சிவனை வணங்குவதில் உறுதியாக இருக்கிறார். தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை வணங்குவதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. மணிவாசகர் சொல்கிறது போல தொண்டரடி பொடியாழ்வார், அரங்கநாதனே, அரங்கப்பெருமானே, பள்ளி கொண்ட பெருமாளே, உன் பெயரை நான் சொல்லும்போது எனக்கு சுவையாக இருக்கிறது. அந்த சுவையை விட்டு வா, உன்னை இந்திரலோகத்தில் கொண்டு போய் அங்கே மாதிரி இந்திரபதி உனக்கு கொடுத்துட்றேன், இந்திரலோகத்தில் நீ போயிடு, நீ தான் அங்கே அதிபதி, நீ தான் அதிகாரி, வா. வேண்டாம் வேண்டாம், இந்திர லோகம் ஆளும்
அச்சுவை பெரினும் வேண்டேன். அந்த சுவை எனக்கு வேண்டாம். எந்த சுவை வேணும்? பெருமானே, திருவரங்க பெருமானே, உன் பெயரை சொல்லுகின்ற போது எனக்கு ஏற்படுகின்ற சுவை இருக்கிறதே, இனிமை இருக்கிறதே, அதுதான் எனக்கு வேண்டும். இந்திர சுவை, இந்திரலோக சுவை எனக்கு வேண்டாம். ஆக மணிவாசகரை போல அங்கேயும் வைணவத்திலையும் தொண்டரடி பொடியாழ்வார் அதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவரவர் கொள்கையில் அவரவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இவர் ஏன் தொண்டருடைய நட்பு தான் வேண்டும்னு சொல்கிறார்? ஏன் அடியார்களுடைய நட்பு தான் வேண்டும்னு சொல்கிறார் மணிவாசகர்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்திர பதவி வேண்டாம், திருமால் பதவி வேண்டாம், பிரம்மா பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு இதுதான் வேண்டும்னு அடியாருடைய நட்பையே விரும்புகிறாரே. என்ன காரணம்? ஔவையார் சொல்கிறாங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனி அம் கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒருதல பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. ஔவையார் சொல்கிறாங்க, எதுப்பா பெருசு? இந்த புவனம் தான் பெரியது. அப்படியா? இந்த புவனத்தை யார் உருவாக்குறான்? பிரம்மா தான் எல்லாத்தையும் உருவாக்குறான். அப்போது உருவாக்குறவன் தானே பெரிய ஆள். பிரம்மா பெரியவன். பிரம்மா எங்கேருந்து வந்தான்? திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்தான். அப்போ திருமால் தான் பெரிய ஆள். திருமால் எங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு? பார்க்கடலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பார்க்கடல் தானே பெருசு. இந்த பார்க்கடலை அகத்திய முனிவர் உள்ளங்கையில் அடக்கிட்டார். ஓஹோ, அப்போ அகத்தியர் தானே பெரிய ஆள். இந்த அகத்தியர் கலசத்தில் பிறந்தவர். அடட, அப்போ கலசம் தானே பெருசு. இந்த கலசம் இந்த பூமியில் கொஞ்சம் மண். அடட, இந்த பூமி தானே பெருசு. இந்த பூமி 5 தலை நாகத்தில், இப்போ 5 தலை நாகத்துக்கு ஒரு தலை பாரம். இந்த 5 தலை நாகத்தில் ஒரு தலையில் இந்த பூமியை இந்த நாகம், இந்த பாம்பு தாங்கி கொண்டிருக்குதான். ஒரு தலை பாரம் இந்த பாம்பு தாங்கிட்டு இருக்குது. இந்த பாம்பு அம்மா இருக்காங்களே, பார்வதி அம்மா, அவங்களோட சுண்டு விரல் மோதிரம், அது சிறுவிரல் மோதிரம். அப்போது இந்த அம்மா தானே பெரியவங்க, பார்வதி தானே பெரியவங்க. இந்த பார்வதி அம்மையார் சிவபெருமானில் ஒரு பாகம், இடபாகத்தில். அடடா, அப்போது சிவபெருமான் தானே பெரிய ஆள். ஆமாம் சொன்னாங்க. கடைசியில் ஔவையார், இந்த சிவபெருமான் தொண்டர் உள்ளத்தில் குடியிருக்கிறார். சிவபெருமான் தொண்டர் உள்ளத்தில் குடியிருக்கிறார். அப்போது தொண்டர் தான் பெரியவர்கள், தொண்டர் தான் பெரியவர்கள். ஆக எல்லாம் வரிசையாக இதை விடன்னு சொல்லி கடைசியில் தொண்டர் தான் பெரியவர்கள்னு தொண்டருக்கு மேலே ஒரு ஆளை சொல்லலை. ஆக சான்றோர் பெருமக்களே, இந்த உலகத்தில் சிவன்தான் மிக உயர்ந்த கடவுள். உத்தமன் உயர்ந்தவன், சிவன்தான் மிக உயர்ந்த கடவுள். அந்த உயர்ந்த கடவுளையும் விட அவன் குடியிருக்கிற தொண்டர்கள் இருக்கிறார்களே, அந்த தொண்டர்கள்தான் சிவனையும் விட மிக பெரியவர் என்று ஔவையார் கூறுகிறார். சான்றோர் பெருமக்களே, நாம் இந்த உயர்ந்த சிவபெருமானையும் சிவனடியார்களையும் வணங்குவோமா? வாழ்வில் பல நல்ல வளங்களை பெற்று வாழ்வோமா? நன்றி, வணக்கம்.